Hello friends, welcome to from Kovai. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. இன்றைக்கி சிக்கன் ஸ்டூ எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். இது கேரளாவில் ரொம்ப ஃபேமஸான டிஷ்ஷு. இதுவும் பார்த்திங்கன்னா இடியாப்பம், சப்பாத்தி, ஆப்பத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை ஃபஸ்ட்டு தேங்காய் பால், ரெண்டாவது தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். 4 கரண்டி தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 7 பச்சை மிளகா காரமே இல்லாதது கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய உருளைக்கிழங்கு தோல் சீவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 கிலோ சிக்கன் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 2 பட்டை, 10 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு 4 கரண்டி தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்குங்க. எடுத்து வச்சுருக்க கிராம்பு, பட்டையும் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. கிராம்பு, பட்டையும் நல்லா பொரிஞ்ச உடனே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கலர் மாறாமல் வேக வச்சுருங்க. கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாயை சேர்த்துக்குங்க. இந்த பச்சை மிளகா காரமே இல்லாமல் இருக்கும், அதனால நான் இவ்வளோ பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்குங்க. எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க, பச்சை வாசம் போக வரைக்கும். கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் சிக்கனையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. சிக்கனோட உருளைக்கிழங்கு சேர்த்துறங்காட்டிக்கு உருளைக்கிழங்கு நல்லா மசிஞ்சு வெந்து இந்த கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க சிக்கனையும் உருளைக்கிழங்கையும். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு எடுத்து வச்சுருக்க மிளகுத்தூளையும் கரம் மசாலையும் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுருங்க. இப்போ நல்லா சிக்கன் பெரட்டின பின்னாடி நம்ம வச்சுருக்க 2வது தேங்காய் பாலோட சேர்த்து சிக்கனை நல்லா வேக விட்டுடலாம். இந்த சிக்கன் வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் நல்லா திறந்து கிளறி விட்டுருங்க. இப்போ சிக்கன் பாதி வெந்துடுச்சு. இன்னொரு 5 நிமிஷத்தில் நம்ம சிக்கன் ரெடி ஆகிடும். இப்போ நல்லா சிக்கன் வெந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை சேர்த்துடலாம். இந்த சிக்கன் ஸ்டூ பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கும், ஆப்பத்துக்கு, இடியாப்பத்துக்கும் தொட்டுக்க ரொம்ப சூப்பராக இருக்கும். கடைசியாக எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துட்டு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் மேலே விட்டுருங்க. விட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க. ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாம். நம்ம ஸ்டூ தயாராகிடுச்சு. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த சண்டே கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஆஹா ஆஹா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. திரும்ப ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.